எந்த தேதியில வீடு அமையும்ன்றதுல கூட சொல்லிடுவீங்க. ஆமா, எந்த தேதியில எந்த மாதத்துல உங்களுக்கு வீடு ஒன்றும் இல்லை, ஒரு 22ஆம் தேதி 2வது மாசம்னு ஒருத்தவங்களுக்கு போட்டேன், அதுக்குள்ள உங்களுக்கு வீடு அமையணும், அந்த அன்னைக்கு எக்ரிமெண்ட் போட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாதகத்துல தான் பொருத்தி பார்க்க முடியும். ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு கோச்சார், இப்போ சனி பகவான் வந்து எங்க இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, அடுத்து மீனத்துக்கு போறாரு. மீனத்துல சனி பகவான் போகும்போது அந்த இடத்துல ஜனன சுக்கிர பகவான் அங்க இருக்கிறாரு வைங்க. மீனத்துல ஆல்ரெடி அவங்க பிறந்தப்ப இருந்த சுக்கிர பகவான் அங்க இருந்தாருன்னா, இங்க கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் அங்க வந்து சுக்கிரன் மேல போறாருன்னு வைங்க, டிரான்செட். அப்போ கோச்சாரம் போகுது 2.5 வருஷத்துக்கு அங்கே இருக்கு. அந்த 2.5 வருஷத்துக்குள்ள 2.5 வருஷம் ஆகுமா எங்களுக்கு, எப்போ அமையும்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை பர்த் சார்ட் வாங்கிடுவோம். வாங்கி பார்த்து பலன் சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக டேட் போட்டுருவோம், இந்த மாதத்தில் இந்த தேதியில நீங்கள் வாங்குவீங்க, வாங்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதை விட்டிங்கன்னா 2.5 வருஷம் கழிச்சு 2.5 அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமல, அந்த 2.5 வருஷத்துக்கு உங்களால் வாங்க முடியாது, இதை வந்து நீங்கள் கடன் பட்டாவது வாங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது கடன் படுறக்கும் ஒரு கிரகங்கள் துணை புரியணும். அந்த மாதிரி ஜாதகம் பர்த் சார்ட் பார்த்து கண்டிப்பாக சொல்லிடலாம்.